ஃபங்க்ஷனுக்கு ஒரு ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணலாமா? ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் காவ்யா. இது வந்து என்னோடய மாமா பையனுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வருது. ஸோ அவங்களோட ஃபங்க்ஷனுக்காக நான் ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணலான்னு இந்த பிஸ்தா க்ரீன் வந்து எனக்கு வந்து லைட் கலர்ஸாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஸ்தா க்ரீன் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். நான் வேற ஒரு கலர் பார்த்தேன், அது வந்து ஃபேப்ரிக் வந்து அவைலபிளாக இல்லாதனால நான் பிஸ்தா க்ரீன் செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஷால் அங்கே கிடைக்கலன்னு சொல்லிட்டு சரவணா ஸ்டோர்ஸில் போய் செக் பண்ணேன். அங்கே கரெக்டான என்னோடய எக்ஸாக்ட் பாட்டில் க்ரீன் ஷேடில் வந்துட்டு எனக்கு வந்து ஷால் கிடச்சிருச்சு. அண்ட் கிடச்சிட்டு நான் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். என்னோடய ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்லீவ் வேணும், ஃபுல் ஃப்ளேர் அம்பர்லா வேணும். அதுக்கு மேலே நம்ம வந்து நெக்கில் வந்து ஏதாச்சும் வந்து ஸ்டோன்ஸோ இல்லை வந்து ஆரி ஒர்க் லேஸ் மாதிரி ஏதாச்சும் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ரெஃபரன்ஸு. ஸோ வந்துட்டு ஃபுல் ஃப்ளேருக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். நெக்குக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆரி ஒர்க் லேஸ் மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக அண்ட் எலிகெண்ட்டாக இருந்துச்சு. ஃபுல் ஃப்ளேருக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. பை.